ஹாய் ஆல், இன்றைக்கி பேக்கரி ஸ்டைலில் கோகோனட் பன் ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கிண்ணத்தில் நான் வந்து 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, கொஞ்சம் வார்ம் மில்க், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஆக்டிவேட் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப்பு மைதா, அதுக்கப்புறம் 1/4 கப்பு சுகரு, 1 டீஸ்பூன் சால்ட்டு, அந்த ஈஸ்ட் மிக்சர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வார்ம் மில்க் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் 2 to 3 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் ஓரமாக இருக்கட்டும். ப்ரூஃபிங்காக டபுள் த சைஸ் ஆகணும். நெக்ஸ்ட்டு ஒரு சாஸ்பேனில் 3/4 கப்பு கோகனட் பவுடர், 1/4 கப்பு சுகரு, 2 டேபிள் ஸ்பூன் ட்ரை கிரேப்ஸு, 2 டேபிள் ஸ்பூன் ஆல்மண்ட்ஸு, அதுக்கப்புறம் 2 to 3 டேபிள் ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் என்னோடய ரெசிபி எல்லாத்துக்குமே இந்த நந்தினி குட் லைஃப் மில்க் தான் யூஸ் பண்ணுறேன். எதுக்காகனா ஷெல்ஃப் லைஃப்காக. அதுக்கப்புறம் 2 to 3 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த சுகர்லாம் கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு வச்சுருங்க. அது ஆறட்டும். அதுக்கப்புறம் 1 ஹவர் கழித்து மாவு பார்த்திங்கன்னா நல்லா டபுள் ஆகிட்ருக்கும். இதை 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாதிரி நம்ம வந்து திரட்டி ரெண்டுமே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேஸை எடுத்து நம்ம இந்த ஸ்டஃபிங்கை வந்து நல்லா ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கையில் வந்து ஜென்டிலாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க அந்த ஸ்டஃபிங்கை. அதுக்கு மேலே இன்னொரு பேஸை வந்து வச்சுட்டு சைடில் ஃபுல்லாக நல்லா க்ளோஸ் பண்ணுங்கள். இல்லைனா செகண்ட் ப்ரூஃபிங் விடும்போது அது பிரிஞ்சு வந்துடும். இல்லை பேக் ஆகும்போது கூட பிரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா நடுவில் வந்து இந்த ஃபோக் ஸ்பூனை வச்சு ஃபுல்லாக மேலே வந்து போக் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைனா அது ஒரு மாதிரி உப்பி வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் செகண்ட் ப்ரூஃபிங் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மில்க் அண்ட் ஹனி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ப்ரஷ் கொடுங்க. இந்த ப்ரௌன் கலருக்காக நான் முன்னாடியே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 to 25 மினிட்ஸ் நீங்கள் வச்சு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ரெடி ஆகிடும். மேலே வந்து ஒரு பட்டர் வாஷ் கொடுத்துருங்க. எதுக்குனா இந்த ஷைனி டாப் கிடைக்கும், அதுக்காக தான். அவ்வளோதான், பேக்கரி ஸ்டைல் கோகோனட் பன் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.